உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மட்டும் 10,248 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து சுமார் 11.35 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமான பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் 22,797 பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளன. கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். கிளாம்பாக்கத்தில் 10 மையங்களும், கோயம்பேட்டில் 1 மையமும் செயல்படும். இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மட்டும் 10,248 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து சுமார் 11.35 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமான பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் 22,797 பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளன. கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். கிளாம்பாக்கத்தில் 10 மையங்களும், கோயம்பேட்டில் 1 மையமும் செயல்படும். இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மட்டும் 10,248 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து சுமார் 11.35 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமான பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் 22,797 பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளன. கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். கிளாம்பாக்கத்தில் 10 மையங்களும், கோயம்பேட்டில் 1 மையமும் செயல்படும். இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம்.